வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய், 1/2 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இதெல்லாம் வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 சிட்டிக்காய் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இது கூட நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன். ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு, இப்போ இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். இந்த காரமே இதுக்கு போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த காரம் அந்த உருளைக்கிழங்குல நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃப்ளேமை வந்து நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இதே மாதிரி அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கு செவக்கிற வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மிலே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டு இருக்கலாம். இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த உருளைக்கிழங்கு ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.